டேய் வெளி காலேஜுக்கு ஒரு தடவை வந்து பாடுறா, அப்புறம் அந்த மனுஷன் அடிச்சாலும் விட்டுருவேன். இஸ் இட் பாசிபிள் மச்சி? ஆனால் இந்த மாதிரி இல்லாமல் நாம போன விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம தம்பியை போய் காலேஜில் விட்டுட்டு நாமளும் காலேஜ் போகலாம் அப்படின்ட்டு தான். நாமளும் தம்பியை போய் காலேஜில் விட்டுட்டு நாமளும் அப்படியே காலேஜ் கிளம்பியாச்சுங்க. போகிற வழியில் தண்ணீர் பந்தல ஃப்ரெண்ட்ஸ் நிற்க சொன்னாங்க அப்படின்னு நின்றுட்டு இருந்தோம். இவனுங்க வேற நேற்று நடந்த மேட்ச் வேற பார்த்துட்டு வந்துட்டு வர நான் பேசிட்டு விளையாடுங்க. நாம மேட்ச் பார்க்கலைங்க. நேற்று நடந்த மேட்ச் தான் சிஎஸ்கே vs எம்ஐ மேட்ச். நானும் பாய் ஆர்சிபி ஃப்ரெண்ட்ஸுங்க, அதனால அந்த அளவுக்கு எதுவும் பேசல. ஆனால் எனக்கு எதுவுமே தெரியல. ஆனால் பாய் ஏதோ ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, அதனால அவர் பேசிட்டு வந்துட்டு இருந்தாரு. சிஎஸ்கே பிடிக்குமா, எம்ஐ பிடிக்குமா, இல்லை ஆர்சிபி பிடிக்குமா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணிட்டு நமக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிருங்க. இத்தனை லட்சம் பேர் ஆர்சிபி ஜெயிக்கணும்னு நினைக்கிறது அந்த ஒருத்தருக்காக தாங்க. நாமளும் இந்த வருஷம் ஆர்சிபி தான் கப் அடிக்கும் அப்படின்னு பேசிட்டு அப்படியே காலேஜ் கிளம்பியாச்சுங்க. நீங்கள் பசிக்குதுன்னு சொன்னோடனே சாப்பாடு வாங்கி தருவான் பாருங்க, அவன் தாங்க உங்களோட உண்மையான ஃப்ரெண்டு. அவனை கமெண்ட் பண்ணுங்க. பிஸ்கெட் இருக்கா? இல்லையே. இந்த மாதிரி நானும் சாப்பிடணும், அடுத்தவங்களும் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க, அந்த மனசு தான் சார் கடவுள். நாமளும் அப்படியே சாப்பிட்டு அப்படியே நம்ம முழு கலர் வந்தாருங்க. அப்படியே அவர்கிட்ட ஒரு வீடியோ எடுத்துட்டு அப்படியே நாமளும் அப்படியே காலேஜில் போய் எக்ஸாம் எழுதலான்னு கிளம்பியாச்சு. அப்புறம் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு தம்பியை போய் காலேஜில் கூட்டிட்டு அப்படியே நாமளும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.